ஹலோ ஃப்ரெண்டு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ போர்லாம் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால நம்ம டைம் செட் பண்ணிட்டு ஓட வைக்கணும். அதுக்கு எப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ தேவையான பொருளை முதல்ல சொல்லிடுறேன். ஒரு ஹோல்டரு, ஒரு டைமரு, ஆ ஒரு ஒரு 6 ஆம்ப்ஸ் எம்சிபி, ஒரு 32 ஆம்ப்ஸ் எம்சிபி, ஒரு ஹோல்டர், பல்பு. இதுதான். அது வேற அதனுடைய மாடல்லாம் காமிக்கிறேன். இந்த டைமர் வந்து டீட்டெயிலாக இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், இதனுடைய இதெல்லாம் என்ன கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி இது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதை பாருங்கள். இப்போ நம்ம எம்சிபி இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது எதுக்காகன்னு சொன்னால், இப்போ கோடைக்காலம் ஆரம்பிச்சதுனால நிறைய போரில் வந்து தண்ணி வந்து கொஞ்ச நேரம் தான் ஓடும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி தான் ஓடும். அதுக்கு மேலே ஓடிச்சுன்னா ஏர் லாக் ஆகிடும். அதை மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி எடுக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு டைமர் போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுட்டோம்னா, நமக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்காது. அது எப்படிங்கிறத பத்தி இந்த கனெக்ஷன்லாம் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். வாங்க வீடியோக்கு போலாம். இந்த வீடியோ முதல்லயே எலக்ட்ரிக்கல் வேலை தெரிஞ்சவங்க தான் செய்யணும். அதுல லைசென்ஸு இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் இந்த ஒர்க் பண்ணணும். மத்தவங்கலாம் யாரும் பண்ணக்கூடாது. உயிருக்கு ஆபத்தானது. அதான் அவுட்புட்ட குடுத்துக்கலாம். இன்புட் அப்புறமா குடுத்துக்கலாம். மேல அவுட்புட் எடுத்துக்கலாம். பிளஸ்ஸு, மைனஸு, அதாவது பேஸ், நியூட்ரல். அந்த பேஸ வந்து டைரக்ட்டா வந்து ஒரு 6 ஆம்ப்ஸ் எம்சிபில கீழ குடுத்துறலாம். மீண்டும் மீண்டும் சொல்றேன். எலக்ட்ரிக்கல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் இந்த வேலை செய்யணும். வேற யாரும் பண்ணக்கூடாது. உயிருக்கு ஆபத்தானது. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். அதுல லைன் குடுத்துருவோம். நியூட்ரல் வந்து டைரக்ட்டா கொண்டு போயிட்டு இந்த டைமர்ல A1, A2ன்னு இருக்கும். A1ல வந்து பேஸ் குடுக்கணும். A2ல வந்து நியூட்ரல் குடுக்கணும். அதுக்கு அந்த டைமருக்கு போற காயில் சப்ளை. அது 230 வோல்டேஜ் ஏசி தான். அதுல A1ல வந்து பேஸ் குடுக்கணும். A2ல வந்து நியூட்ரல் குடுக்கணும். இப்ப இந்த நியூட்ரல் வந்து டைரக்ட்டா இந்த 2 போல் எம்சிபில இருந்து டைரக்ட்டா நியூட்ரல் போயிருச்சு. நம்ம அந்த லோடு, அதாவது மோட்டருக்கு போற லோடு, அத வந்து அதுக்கு நியூட்ரல் போனோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம இங்கேயே குடுத்துறலாம். டைமர்லயே குடுத்துடலாம். இல்லன்னா அந்த எம்சிபிலயே கூட குடுக்கலாம். நான் உங்களுக்கு டைமர்லயே குடுக்குறேன். இங்க குடுத்தாலும் ஒண்ணுதான், இல்ல 2 போல் எம்சிபில குடுத்தாலும் ஒண்ணுதான். அதனால இந்த பல்பு நான் அதுக்கு மோட்டருக்கு பதிலா ஒரு பல்ப கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த நியூட்ரல் வந்து குடுத்துட்டேன். இப்ப இந்த 6 ஆம்ப்ஸ் அதுக்கு சப்ளை பண்ணுங்களா, டைமருக்கு A1க்கு இந்த 6 ஆம்ப்ஸ் ஆன் பண்ணாக்க, எம்சிபி ஆன் பண்ணா சப்ளை வர மாரி கனெக்ஷன் பண்ணிக்குவோம். அத கொண்டாந்து A1ல குடுத்துருவோம். இப்ப எம்சிபி ஆன் பண்ணோம்னா டைமரு ஆன் ஆகும். ஓகேங்களா? அது இந்த கனெக்ஷன் டயகிராம்லாம் பாருங்க, ஃப்ரண்ட்லயே போட்டுருக்கேன். நிறுத்தி பொறுமையா பார்த்துக்குங்க. இது கண்டிப்பா எலக்ட்ரிக்கல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அல்லது லைசென்ஸ் ஹோல்டர் தான் வேலை செய்யணும். வேற யாராவது செஞ்சீங்கன்னா பேஸ், நியூட்ரல் மாற்றி கொடுத்தால் ஷார்ட் சர்க்யூட் ஆகும். அந்த டயகிராம் எல்லாம் என்னான்றது, இந்த சைடுல இருக்கிற இந்த பின்னு மாதிரி பட்டன்ங்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலா ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இதுலயே சொன்னா வீடியோ லென்த்தா போயிடும். அதனால தான். இப்ப A1ல குடுத்துருவோம் சப்ளைய. A1ல குடுத்துட்டு, அதுலேருந்து காயில் சப்ளை, அதாவது காமன் சப்ளை ஒண்ணு NO, NCன்னு இருக்கும். அதுல காமன் வந்து 15, 15 தான் காமனு, 16 வந்து NC, 18 வந்து NO. ஓகேங்களா? அந்த டிராயிங்ல போட்டிருக்கேன் பாருங்க. இதுல உங்களுக்கு கிளியரா தெரியல கூட, அந்த டிராயிங்ல போட்டிருக்கேன் அந்த நம்பர்லாம். அந்த நம்பர் என்னென்னங்கிறது குடுத்துருக்கிறேன். அதனால இப்ப A1ல இருந்து 15க்கு காமன் சப்ளை குடுக்கணும்ல, அதுக்கு லூப் குடுத்துருக்கேன். A1க்கு போயிட்டு சப்ளை, இப்ப காமனுக்கு வந்துரும். இப்ப அவுட்புட் எடுக்கணும் இல்லைங்களா? அத வந்து நாங்க 16ல. ஏன்னு சொன்னாக்க, அதுதான் வந்து NC. அதாவது ஆன் பண்ண உடனே ஓடும். நார்மல் குளோஸ்டு. ஆன் பண்ண உடனே ஓடும். குறிப்பிட்ட டைம் நம்ம எவ்வளவு செட் பண்றோமோ அந்த டைம் ஆனதும் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். அதுதான் இப்ப இது பண்ணிட்டு ஹோல்டரையும் குடுத்துட்டோம். ஹோல்டர் வந்து 16 குடுத்தாச்சு. ஓகேங்களா? இந்த NCல. இப்ப இன்புட் சப்ளை நம்ம குடுக்கலாம். 32 ஆம்ப்ஸுக்கு எம்சிபிக்கு வந்து இன்புட் சப்ளை குடுத்துடலாம். இப்போ பல்பை மாட்டிக்கலாம். உங்களுக்கு புரியலன்னா டிராயிங் குடுத்துருக்கேன். அதை கிளியரா பார்த்துக்கோங்க.
அது டேபிள் மேல இருக்கிறதுனால பல்பு எரியும் போது ஹீட் ஆகும் டேபிள். அதனால தான் ஒரு தட்டுக்கு அடியில வச்சிருக்கிறேன். இப்ப பாருங்க சப்ளை பாருங்க. ஆன் பண்ணுனா இதுக்கு வரும். அந்த டிராயிங்க பார்த்துக்கலாம். அதுல 2 காயில் சப்ளை இருக்கும். 2 செட் இருக்குது. காமன் வந்து 15 குடுத்துட்டேன். பாருங்க இப்ப சப்ளை வந்து வந்துருச்சு. நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா? எரியுதா டெஸ்டரு? இப்ப ஆன் பண்ணணும். இப்ப ஆஃப்ல தான் இருக்கு. இப்ப முதல்ல 2 போல் எம்சிபி 30 டாம்ஸ் இது. அத ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணோம்னா இப்ப நியூட்ரல் வந்து டைரக்ட்டா போயிடும். பேஸ் பாருங்க இந்த 6 ஆம்ப்ஸ்க்கு வந்துருது. ஏன்னா இந்த டைமர் கண்ட்ரோல் அதுதான். ஓகேங்களா? இந்த டைமர் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். அது 3 செகண்டு, 3 மினிட்ஸு, 3 ஹவர் அது மாரிலாம் இருக்கும். நம்ம செட் பண்ணிக்கலாம். அது பாயிண்ட் தகுந்த மாரி பாருங்க ஆன் பண்ண உடனே இப்ப சப்ளை வந்துருச்சு. பாருங்க கீழ ரிலே ஆன் ஆயிருச்சு. கா டைமரு மேல பாருங்க. இந்த டைமர் அந்த ரிலே வந்து ஆஃப் ஆயிடும். அந்த டைம் ஆன உடனே ஆஃப் ஆயிடும் பாருங்க. பாருங்க. இப்ப மோட்டர் ஓடும். அந்த டைம் ஆன உடனே அந்த ரிலே வந்து ஆஃப் ஆயிடும். அந்த இண்டிகேட்டர் எரியும். அந்த இண்டிகேட்டர் எரியும்போது டைமர் ஆஃப் ஆயிருச்சு. சப்ளை கட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம மறுபடியும் ஒரு தடவ ஆன் பண்ணிக்கலாம். டைம் செட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் செட் பண்ணி பார்ப்போம். இப்ப 10 செகண்ட், 5 செகண்ட் குடுத்து செட் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் ஒரு 10 செகண்ட் குடுத்துருக்கேன். பாருங்க இப்ப ஆன் பண்றேன். இப்போ லைட் எரியுதுங்களா? இப்ப மோட்டர் ஓடும். உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க. இப்ப மோட்டர் ஓடும். 10 செகண்ட் ஆன் ஆன உடனே மோட்டர் வந்து ஆஃப் ஆயிடும். நான் வந்து சும்மா உங்களுக்கு தெரியுறதுக்காக செட் பண்ணிக்கிறேன். நீங்க ஹவர் வரைக்கும் செட் பண்ணலாம். 10 நிமிஷம், 5 நிமிஷம், 1/2 மணி நேரம் கூட செட் பண்ணலாம். அவ்வளவுதான். சப்ளை ஆன் பண்ண உடனே அந்த டைமர் ஆன் ஆகும். மோட்டர் ஓட ஆரம்பிச்ச உடனே அந்த ரிலே ஆன் ஆகாது. திருப்பியும் ஆஃப் ஆயிடும். இப்ப உங்களுக்கு அதே மாதிரி நான் வந்து இந்த என்வோலயும் குடுத்து காட்டுறேன். நார்மல் வந்து ஓப்பன்ல இருக்கும். அதுலயும் நான் குடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து என்னன்னா லேட்டா ஆன் ஆகும். அது எந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சில இடத்துல வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆன் ஆகணும். அந்த மாரி இருக்கிற இடத்துல இந்த டைமர செட் பண்ணிக்கலாம். இந்த மாரி பிரின்சிபல்ல தான் இப்ப ஏசி, கம்ப்ரசர்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுலலாம் வந்து இந்த மாரி டைமர் தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏன்னா சப்ளை வந்த உடனே ஆன் ஆகக்கூடாது. குறிப்பிட்ட டைம் ஆன உடனே ஆன் ஆகணும். பாருங்க. இப்ப டைமர் ஆன் பண்ணிட்டோங்களா? பாரு நான் டைம் செட் பண்ணிக்கிறேன். இவ்வளவு நேரம் கழிச்சு ஆன் ஆகும். 10 செகண்ட் செட் பண்ணிக்கிறேன். 8 செகண்ட். ஓகே. 8 செகண்ட் ஆன உடனே ரிலே ஆன் ஆயிடுச்சு. இந்த ரிலே வந்து ஃபங்ஷன் ஆஃப் பொசிஷன்ல இருக்கும்போது இந்த ரிலே இண்டிகேஷன் எரியும். ஓகேங்களா? மறுபடியும் ஒரு டைம் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு ஆன் பண்ணலாம். 5 ஆன் பண்றேன். பாருங்க கீழ இண்டிகேட்டர் எரியுதுங்களா? அது சப்ளை வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒண்ணா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்ப ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 5 செகண்ட் கழிச்சு சப்ளை ஆன் ஆயிருச்சு. இவ்வளவுதான். இது மாதிரி ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு என்ன டைம் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம போர்லலாம் வந்து தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கும். 5 நிமிஷம் ஓடும், 7 நிமிஷம் ஓடும், இல்ல 10 நிமிஷம் தான் தண்ணி வரும். அதுக்கு மேல ஓடுனா ஏர் லாக் ஆயிடும். அந்த மாரி இடத்துல கண்டிப்பா யூஸ் ஆகும். இப்ப கோடை காலம். அதனால இத கனெக்ஷன பார்த்து செட் பண்ணிக்கங்க. இது போல வீடியோலாம் ஏதாவது வேணும்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வீடியோவா போடுறேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. நன்றி.